சென்னையின் பெரவள்ளூர் பகுதியில் முதியவரிடமிருந்து பணம் பறித்து சென்ற சம்பவத்தில் போலீசார் தீவிர நடவடிக்கை. இருவரை கைது செய்துள்ளனர். மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய ஒரு 17 வயது இளஞ்சிறாரும் கண்டறியப்பட்டு சிறார் நீதி குழுமத்தில் ஆஜர் செய்யப்பட்டுள்ளார். பெரவள்ளூர் ஜிகேஎம் காலனி பகுதியில் வசித்து வரும் முருகானந்தம் 67 என்பவர் வீட்டு வேலை செய்து வருகிறார். கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி இரவு ஜம்புலிங்கம் மெயின் தெரு அருகே நின்று கொண்டிருந்தபோது அங்கு வந்த மூவர் அவரை மிரட்டி கையில் வைத்திருந்த ரூபாய் 500 பணத்தை பறித்து சென்றனர். மேலும் உயிருக்கு ஆபத்து விளைவிப்பதாக மிரட்டியும் தப்பிச் சென்றனர். இதுகுறித்து முருகானந்தம் அளித்த புகாரின் பேரில் K5 பெரவள்ளூர் காவல் நிலைய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ இடத்தில் ஆய்வு நடத்தி சுற்றுவட்டார தகவல்களை சேகரித்த போலீசார் குற்றவாளிகளை அடையாளம் காணும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் தொடர்புடையவர்களாக அர்ஜுன் ஏவி 627 ராஜீவ்காந்தி நகர் பெரம்பூர் பேரக்ஸ் பகுதியைச் சேர்ந்தவர் மற்றும் கார்த்திகேயன் 20 துளசிங்கம் 2வது தெரு பெரம்பூர் ஆகியோரை ஏப்ரல் 26ஆம் தேதி போலீசார் கைது செய்தனர். இவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அர்ஜுன் மீது ஏற்கனவே ஒரு குற்ற வழக்கு நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய 17 வயது இளஞ்சிறாரையும் போலீசார் விசாரித்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைக்கப்பட்டனர். இளஞ்சிறார் சிறார் நீதி குழுமத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவம் பெரவள்ளூர் பகுதியில் பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடையே கவலை ஏற்படுத்தியுள்ளது. இரவு நேரங்களில் தனியாக செல்லும் போது பொதுமக்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் இதேபோல் சம்பவங்கள் நடக்கும் பட்சத்தில் காவல்துறை தொடர்ந்து தனது ரோந்து பணியை முழுவதுமாக தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் காவல்துறையிடம் வேண்டுகோள். செய்தியில் நேர்மை, மக்களுக்கு நம்பிக்கை. உங்கள் தமிழ்நாடு டுடே பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்.